ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் வசனத்தை கை கொள்ள வேண்டும். வசனத்தை கை கொள்ள, வசனத்தை கை கொள்ள. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23, 24. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. அப்ப இந்த வசனம் யார் தான் இருக்கு? பிதாவுடைய வசனம். நீ இதை அசட்ட பண்ணினா நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதே நீங்க 12வது அதிகாரத்துல யோவான் சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல நீங்க பிரியமானவர்களே 48வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில நியாயம் தீர்க்கும். இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளனா நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னிடத்துல அவர் வசனத்தை கை கொண்டு அவைகளை நடக்காதவர்கள், அவைகளின் படி இராதவர்கள், அந்த அவரிடத்துல அன்பா இராதவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னா, அவர்கள் கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் முட்செடியிலே விதைக்கப்பட்டவர்கள். இவைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வளர்ந்து வரும். வளர்ந்து வந்தா சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அதே நீங்கள் அதிகாரத்துல வாசித்து போகும்போது இந்த வசனத்தினாலேதான் அவர்கள் இடரல் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தினால்தான் இடரல் அடைந்தார்கள். அப்போ இந்த வசனம் அவர்களை ஏவி நிற்கவில்லை. அப்ப அந்த வசனத்தின் நிமித்தமாக தான் அவர்கள் இடரல் அடைந்து போனார்கள். கொஞ்ச நாள் எங்களால் இதை கடைபிடிக்க முடியாது. காரணம் இவங்க யார்? இவங்க வழியறிக்கை விதைக்கப்பட்டவங்க, கற்பாறைகளை விதைக்கப்பட்டவங்க, இங்க முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்டவங்க. அப்ப இவங்க இந்த வசனம் எங்க விழ? நல்ல நிலத்துல விதல. அப்ப நீங்க யாரா இல்ல? நல்ல நிலங்களா இல்ல. நல்ல நிலங்களா இராதனாலதான் அங்க சொல்றாரு, என்னில் அன்பா இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான் சொல்லிட்டார். அப்போ ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்ப இந்த வசனம் யாருடையதா இருக்கிறது? பிதாவை என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவற்றில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன அன்பு? அது அவருடைய வசனத்தை கை கொள்ளும். அவருடைய என்ன அன்பு? பூரணப்படுத்துகிற அன்பு. இந்த அன்பு என்னது? வசனத்தை கை கொள்ளுகிறதுனால உங்க அன்பு பூரணப்பட்டு போகுமா? அப்ப எந்த ஒரு பிள்ளைங்க அன்புல பூரணப்பட்டு போகிறார்களோ அந்த ஆசீர்வாதம் இங்க வந்து சேர்ந்துருக்கு. அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு வராத காரணம் என்ன? இந்த அன்பு நமக்குள்ள என்ன இல்ல? பூரணப்பட்ட மெய்யாகவே இது ஏன் சபை, இது ஏன் ஊழியம், எங்க ஊழியக்காரு, என் சபை இப்படி ஏன் காரி மூஞ்சி கிடக்குது, என் சபை இப்படியே ஒண்ணு இல்லாத வெறுமையா கிடக்குது, அப்படி இந்த அன்பு வரும் உங்களுக்கு. அந்த அன்பு பூரணப்பட்டுருச்சுன்னு சொன்னாக்கா சபை வளர்ந்து போயிட்டே இருக்கும், நீங்க வளர்ந்து போயிட்டே இருப்பீங்க, உன் பிள்ளைங்க வளர்ந்து போயிட்டே இருக்கும், உன் ஆசீர்வாதம் பேத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அன்புல நீங்கள் பூரணப்படாதனால்தான் தேவன் அந்த ஆசீர்வாதம், அன்பு உண்மையில் அன்பு கூர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னபடி ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்றவர், பெருக பண்ணுவேன்னு சொன்னபடி ஆசீர்வாதம் வந்து சேரும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யாரு? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அப்ப இந்த ஆலயத்தை எப்படி நீங்க கெடுத்துக்குவீங்க? இந்த ஆலயத்தை எப்படி அழிப்பீங்க? இந்த ஆலயத்தை நீங்க எப்படி உடைச்சு போடுவீங்க? நீங்க தான், அந்த ஆவி உங்களுக்குள்ள தான் வாசம் பண்ணுது. அந்த தேவ அன்பு, பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிக்குள்ள ஊத்தப்பட்ட அதுதான் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இது எங்க கொண்டு போவோம்? விக்கிரத்துக்கு கொண்டு போவோமா? நீ எதெல்லாம் விக்கிறமா? நான் விக்கிறத போய் தொட்டு கும்பிட விக்கிறல்ல. நீ பணம் காசுல அதுலே புரியாம அதுவும் விக்கிறேன். எதையாவது ஒருத்தவங்க பார்த்த இவன் மேல இவன் தான் எனக்கு அப்படின்னா அதுவும் விக்கிறேன். இவதான் அப்படின்னு நீ பிடிச்சா அதுதான் விக்கிறகம். இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னா அதுதான் விக்கிறகம். அப்போ என்ன ஆய்வு கொடுத்தா சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அப்படின்னு வேதம் மிக தெளிவா சொல்லுது. இந்த வசனத்தை நாம கை கொள்ளாம நாம போனோம்னா பிதா அன்பு நம்மகிட்ட இருக்காது. பிதா அன்பு இல்லாத போதுதான் இந்த வசனத்தை நம்ம கை கொள்ள முடியாது. பிதா அன்பு உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா நீங்கள் யாரா இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, அவர் யாருன்னா ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷனில் ஒருவர் கண்டிடாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ அவர் யாரு? அவர் சாவாமல் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சாவாம உள்ளவர். அவர் ஒளியில வாசம் பண்ண, அவர் இருள வாசம் பண்ண கிடையாது. நீங்க இருளுக்குள்ள, அப்பா நீங்க உங்களுக்குள்ள அந்த ஒளி வரலன்னா, அந்த வெளிச்சம் நடக்கலன்னா நீங்க எங்க இருள தான் நடக்கிறீங்க. அப்ப இருளில நடக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னா அவன் கண் சுருக்கின குருடனா இருப்பான். நல்லா இருப்பான். கண் சுருக்கின அவன் குருடனா இருப்பான். ஆகையினாலதான் அவர் மிக அழகா சொல்றாரு, அவர் ஒருவர் தான் சாவாம உள்ளவராக்குறாரு, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுது. அப்ப ராமன் யாரு? ஒளியில வாசம் பண்ணு. இருளுக்குள்ள போகக்கூடாது, பாவத்துக்குள்ள ஓடி விழுந்துடக்கூடாது. அதுதான் வேணும் அப்படின்னா அவதான் எனக்கு வேணும். யார் சொன்னது? அவதான் எனக்கு வேணும். தாய்கிட்ட தகப்பட்ட போய் வம்பாடுற அவதான் எனக்கு யாரு வேணும்னா அவ யாரு? அவ பரிசுத்தவதியா? பரிசுத்த மனவாட்டியாது? அவ ஒரு வேசி, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவன் ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள முதல்ல ஒரு பெரிய நியாயாதிபதியா ஜனங்கள் என்ன செய்வான்? நியாயம் இருக்கிற ஒரு நரசர விரதம் பெற்றுவான். அவன் கண்ணு எங்க போச்சு தெரியுமா? ஒரு அழகான வேசியின் மேல போச்சு. அவன் சொல்றான், தாய் தான் இவதான் எனக்கு வேணும். பிடிவாதமா இருந்தான் பாருங்க, பிடிவாதமா இருந்தான். எப்படி பிடிவாதம்? ஐயோயோ இவதான் வேணும், ஐயோயோ இவதான் வேணும். கடைசியில் என்ன அவளே என்ன செஞ்சு போட்டா, அவளை மொட்டை அடிச்சு விட்டுட்டு 3ஆம் வகுந்து விட்டு கம்பிள் சிம்பிளி குத்தி இன்னும் எங்க உட்கார வச்சுட்டா, போய் கதவு மேல ஏத்தி என்ன செஞ்சுட்டா, ஊர் வேலை வாழ்த்த ஆரம்பிச்சுட்டான். இந்த நிலைமை வேணுமா கத்துரை பிள்ளைங்களுக்கு? இந்த நிலை வேணுமா பிள்ளைங்களுக்கு? கத்துரை பிள்ளைங்களுக்கு? அதே இல்லையா? கடைசியில் அவன் கண்ண நோண்டி போய் என்ன செஞ்சான்? பெரிய சொல்லோட விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் அவனும் மடிந்து போனான். அவனும் மடிந்து போனான். அவன் தப்பிச்சு ஓடி விட்டான். யாரு? அவன் சொல்றான், ஓடி போற விட விட்டு என்ன செய்யறான்? இதெல்லாம் எங்க இருக்கு பாஸ்டர் கேட்டுறாதீங்க. இதெல்லாம் பைபிள் ஏதாவது இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டு போறீங்க. அல்லேலூயா. நிறைய ரகசியங்கள் இருக்கு, நமக்கு தான் தெரியல. எங்கே நோண்டி கேண்டி பார்த்து எடுத்து தான் நாங்கள் அவரவ சொல்றோம். அல்லையா சொல்லுவோமா? அவனா சொல்றான், நீ கொண்டாந்து இங்க விட்டு என்ன செய்ய, இந்த 2 தூணால் விட்டுட்டு என்ன செய்ய, ஓடு அப்படின்றான். அல்லேலூயா. அவர் வாடு சொல்ல பின்னிட்டு பாராம ஓடுன்னு சொன்னாரு. பின்னிட்டு பாராம ஓடினா தப்பிச்சு விடுவார். பின்னிட்டு பார்த்தா உப்பு தூணாயிடுவா. போயிடுச்சு. அதே போலதான் அவன் சொல்றான், ஓடு, இந்த இடத்த விட்டு ஓடு அப்படின்றான். யாருக்கு தெரியாது? அழிய போறது அவனுக்கு தெரிஞ்சு போடுச்சு. ஏன்னா
அங்க அசைவு உண்டாக்கி விட்டது. அல்லேலூயா. ஆகினால அதுதான் வேணும் ஆகின அவர் சாவாம உள்ளவரும் சேரக்கூடாது, ஒரு வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷர் ஒருவரும் காணக்கூடாது இருக்கிறார். எப்படி நம்ம தாராளமா போய் சொல்றோம், நான் இயேசுவை பார்த்தேன், இயேசு தரிசனம் பண்ணாரு, இயேசு என்னோட வந்து அப்படியே நின்னாரு, இயேசு என் பக்கத்துல உட்காந்தாரு, என்னோட சோறு துண்ணாரு, என்னோட காப்பி குடிச்சாரு, என்னோட டீ சொன்னாரு. இதெல்லாம் நாம கேட்கலாம் இருந்தா என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஓட்டுற மாடு தான் ஒரு சாத்து என்ன செய்வாங்க, பிடிச்ச ஓட்டுவாங்க. அதை போல கேட்கறோம் நாம, அவங்க பேசுறதெல்லாம் ஆமான்னு கேட்கறோம். அல்லேலூயா. நாங்க இந்த கைப்பிரதி கொடுக்குற ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல ஒரு பரிசுத்தவான் வந்துட்டார், ஒருத்தர் வந்துட்டார். அவரு உட்காந்து கேட்கிறாரு தான் செய்திய. கடைசியில அந்த ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா, அடுத்து செய்தியெல்லாம் கேட்காதீங்க நீங்க. அவரு பேசுற 1000 வார்த்தை 100 வார்த்தை அவனை தான் பேசுறாரு. ஏன் உட்காந்து இருந்தாரு பரிசுத்தவான் ஏந்து கேட்க வேண்டாம். இதே தான் என் பாச கேட்டா அவனு பேசுறதையும் காசு ஐயா நீ இப்படி எல்லாம் பேச, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன் என்ன செஞ்சிருக்க போய் கேட்கணுமா கேட்கக்கூடாதாக்கா? ஆனா கடைசியில போட்டோ இருப்பாரு ஒரு போடு. அடுத்தவன் செய்தியை கேட்டுவிட்டு, அடுத்தவன் பேசுறது யூடியூப்ல பேசுறது டிவியில பார்க்கறதா கேட்டுவிட்டு என்ன செய்யற நீ குட்டிச்சோர் ஆயிட்டாதுன்னு போயிட்டாரு அவர் கட்சியில. நான் பின்னாடி எப்பவுமே நான் ஓடி முன்னாடி உட்கார மாட்டேன், பின்னாடி உட்காந்தேன். என்னுடைய ஜகாக்கெல்லாம் கொஞ்சம் பேர் நண்பர்கள்லாம் உட்காந்துருந்தாங்களே, அதுல ஒரு தம்பி வாலிப தம்பி கிட்ட கேட்டேன், வாசே இவரு அடுத்த செய்தி கேட்க வேணான்னு சொல்ல, இவர் செய்தி கேட்கறதுக்கு நம்மளே அங்க கூட உட்கார வச்சுக்கிறாரு. தப்பா ரைட்டா? அப்ப அவர் செய்தி நாம கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது தானே. அப்ப அவர் வாய் உள்ளமாதா? வாய் விடலாது. அல்லையா சொல்லுவோமா? அப்ப எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. நம்ம எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னு நம்ம என்ன சொல்றது, பேச கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அதுல உட்காரத்தை விட சொல்லலாம், நீங்க அங்க உட்காரத்தை விட தேவ சமூகத்துல உட்காருங்க, வேதத்தை அதிகமா படிங்க. வேத ரகசியம் படிக்க நிறைய ரகசியங்கள் இருக்கு. நான் பல துறை ஒரு வசனத்தை பல முறை படிச்சுக்கிறேன், புதிய ஏற்பாட்டை பல முறை நான் படிச்சுக்கிறேன். ஆனா வெள்ளிக்கிழமை இந்த செய்தி எடுக்கும் போது ஒரு வசனம் வந்தது. அப்பதான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் எனக்கு மிகுந்த பயத்தை உண்டாக்கினது. அது இப்ப பேச மாட்டேன், அது சாப்டர் கிடையாது, நான் அப்புறம் பேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் யாரு? ஒரு மனுஷனும் அவரை பார்க்க முடியாது, அவர் என்ன செய்ய கிடையாது. இப்படி எல்லாம் யாராவது சொன்னா வாயை பொறுத்து கேட்காதீங்க. அது பொய், அப்பாட்டமான பொய். அது உங்களை நம்ப வைக்கிறதுக்கு அது ஒரு பொய்யின் பிதா. அது இவரை பார்க்க முடியாது, இவரை காண முடியாது, இவர் காணக்கூடாது. வரும் ஒரு மனிதனிடத்திலும் இவர் ராசி கிடையாது. ஒளியில என்னது ஒரு சேரக்கூடாத ஒளியில இவர் வாசம் பண்ணுகிறார். அடுத்ததுனா சொல்றாரு, மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவர், ஒரு மனுஷனும் அவர் காண முடியாதுன்னு மிக தெளிவா சொல்றது. இதை விட சத்தியம் வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு. நானே கூட ஏசாமியை பார்த்தேன், நான் பார்க்கலதான். நான் பொய் சொல்ல வரல, நான் மெய் சொல்ல வரல, மெய்யா நான் சொல்லல. நான் பார்த்தேன்னு சொன்ன பொய் தான். ஏன்னா இந்த வசனத்தை நான் படிச்ச பிறகு, இந்த வசனம் என் மண்டிக்கு வருது, இந்த வசனம் எனக்கு அறிவுக்கு வந்த பிறகு நான் அப்பட்டமா போய் சொல்றேன். ஆனா தரிசனங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு. ஏன்னா உங்களை குறித்து வெளிப்பாடு கொடுப்பார், உங்களை குறித்த தரிசனத்தை கொடுப்பார். இது எதுவாங்க. சில நேரத்தில் தூதர்கள் வருவாங்க, வயசானவங்களா நமக்கு தரிசனங்களை வருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்கள ஆளை கண்டுக்கலாம், எப்படி கண்டுக்கலாம்னா, ஆபிரகாமுக்கு அந்த 3 பேர் புருஷர்கள் வரும்போது அவங்க அப்படிதான் வந்தாங்க, அந்த ஸ்டைல் தான் வருவாங்க. அல்லே சொல்லுவோமா? தூதர்கள் மனுஷாவதாரம் எடுத்து வருவார்கள், அவர்கள் நம்ம இதுவாங்க. அல்லே சொல்லுவோமா? அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பணிவிடை ஊழியக்காரங்க பணிவிடை செய்யறதுக்கு வருவாங்க, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா.